கிராமத்தில் இயல்பாக இந்த எருக்கு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஆடுகள் மேய்க்க போவாங்க, கிராமத்தில் எங்கேயும் போகும்போது முள் குத்திரும். ஆமாம். முள் குத்தினவொடனே என்ன இருக்கும், அந்த இடத்துல உள்ள முள் முறிஞ்சிக்கிட்டு வீங்கிரும். அந்த வீக்கத்துக்கு யாரும் வந்து மருத்துவமனைக்கெலாம் போகிறதில்ல. இயல்பாக வந்து இந்த எருக்க இலையோட பாலை, அந்த பாலையோ கள்ளிப்பால் அடிப்பாங்க. அதை விட எருக்க இலையோட பால் அடிக்கும்போது என்னென்னா, கொஞ்ச நாளில் என்ன பண்ண ஓரிரு நாள்லேயே அது பழுத்து வீங்கி அந்த முள்ளும் வெளியே வந்துடும். அதோட சேர்த்து பெயினும் ரெடியூஸ் ஆகிடும். கம்ப்ளீட்டாக வீக்கத்தை கரைச்சிரும். நம்ம வீக்கத்துக்கும் வலிகளுக்குமான மருத்துவத்தில் இந்த எருக்க இலையை வந்து வேப்ப எண்ணெயோட வதக்கி, ஒரு 4-5 எருக்கலையை எடுத்து பிச்சு போட்டு வேம்போட வதக்கி கட்டிகளுக்கு வச்சு கரைக்கும் போது அந்த கட்டிகள் வந்து அந்த வீக்கம் குறையுது. கட்டு வந்து என்னென்னா, கட்டிகளும் வந்து பழுத்து வெளியே வந்துடும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய மூலக்கூறுகள் நிறைய இருக்குது. அதே போல் நமக்கு கிராமத்தில் யாருக்காவது குதிங்கால் வலி வந்துருச்சு, குதிங்கால் வலிக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்கா? சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த எருக்க இலையிலேயே நமக்கு பழுத்த இலை இருக்கிறது அல்லவா? ஆமாம் சார். இதுக்கு எருக்கம் பழுப்பு இலைன்னு வாங்க. இந்த மாதிரி பழுப்பு இலைகள் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எடுக்கும்போதே என்னென்ன பால் கையில் ஒட்டிடுச்சு. அந்த எருக்கம் பழுப்பு இலையை எடுத்து நிறைய இலை எடுத்துக்கணும். ஒரு 10-30 இலையை எடுத்துக்கணும். செங்கல் இருக்குது, மண்ணால் இருக்கக்கூடிய செங்கல். இன்றைக்கி இருக்க சிமெண்ட் செங்கல் இல்லை, மண்ணால் இருக்க செங்கலில் நல்லா சுட்டு கம்ப்ளீட்டாக அதை என்ன பண்ணுவோம், அந்த செங்கல் கல்லை போட்டு நெருப்பில் போட்டு ஒரு கரண்டியை வச்சு வெளியில் எடுத்துகிட்டு அந்த செங்கல் மேலே ஒரு 10 இலையை முதல்ல அடுக்கி வச்சுருவாங்க, திருப்பி வச்சு. அதுக்கு மேலே ஒரு இது பண்ணிட்டு கால் எந்த முட்டி வீக்கமாக இருக்கோ, அது குறிப்பாக குதிங்கால், அந்த குதிங்கால மேலே மெதுவாக வச்சு எடுக்க இதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை மூலக்கூறுகள் இருக்குல்ல, எது எருக்கத்தோட மூலக்கூறுகள், அது எல்லாம் இயல்பாக வாலட்டைல் ஆகி கம்ப்ளீட்டாக வாலட்டைல் அப்படின்னா மெதுவாக ஆவி ரூபமாகவும் அதோட இயல்பில் வந்து நமக்கு வந்து தைலம் போலவும் வெளியே வரும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த குதிங்காலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கிறது ரொம்ப சிறப்பான மருத்துவம்.